தூதர்கள் கீதங்கள் வானிலை முழங்க தூயவர் வருகையில் நாளும் இணைந்த ஆயத்தமுள்ளோர் ஆவியும் மகிழ் அந்த நாள் வெகு சந்தோஷ நாள் அந்த நாள் வெகு சந்தோஷ நாள் மகிமையின் சாயலை மணவாட்டி அணிய வெல்வந்திரம் திரம் சூரிய மகிழ மகிமையின் சாயலை மணவாட்டி அணிய வெல்வந்திரம் திரம் சூரிய மகிழ ஒருதல வீதியில் நடந்துமே உலாம் அந்த நாள் வெகு சந்தோஷ நாள் அந்த நாள் வெகு சந்தோஷ நாள் தூதர்கள் கீதங்கள் வானிலை முழங்க தூயவர் வருகையில் நாளும் இணைந்த தூதர்கள் கீதங்கள் வானிலை முழங்க தூயவர் வருகையில் நாளும் இணைந்த ஆயத்தமுள்ளோர் ஆவியும் மகிழ் அந்த நாள் வெகு சந்தோஷ நாள் அந்த நாள் வெகு சந்தோஷ நாள் துன்பம் துன்பமில்லை என்றுமே இன்பம் பஞ்சம் பசியில்லை என்றும் நிறைவே துன்பமில்லை என்றுமே இன்பம் பஞ்சம் பசியில்லை என்றும் நிறைவே தூதர்கள் போற்றிடும் தூயரை நீரே அந்த நாள் வெகு சந்தோஷ நாள் அந்த நாள் வெகு சந்தோஷ நாள் தூதர்கள் கீதங்கள் வானிலை முழங்க தூயவர் வருகையில் நாளும் இணைந்த தூதர்கள் கீதங்கள் வானிலை முழங்க தூயவர் வருகையில் நாளும் இணைந்த ஆயத்தமுள்ளோர் ஆவியும் மகிழ் அந்த நாள் வெகு சந்தோஷ நாள் அந்த நாள் வெகு சந்தோஷ திருடனை போல நானும் வருவேன் தீவிரம் பிடித்து ஜெபித்திருங்கள் திருடனை போல நானும் வருவேன் தீவிரம் பிடித்து ஜெபித்திருங்கள் அந்த வார்த்தை நான் என்றும் நினைக்கிறேன். Amen. Hallelujah. 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 சவுண்ட் போட சத்தம் போதாது. Amen. നിങ്ങൾക്ക് ഇന്ന് പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി പ്രാപിക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் പ്രാർത്ഥനയോടുകൂടി ഇരിക്കുക. ஜெபத்தோடு இருங்கள். മലയാളം എനിക്ക് പ്രോബ്ലം. மலையாளம் எனக்கு ஒரு பிரச்சனை தான். ഞാൻ മലയാളിയാണ്. நான் மலையாளி ஆனாலும் എന്നാൽ ലോകത്ത് പല ഭാഗത്തും ശുശ്രൂഷയ്ക്ക് പോകുന്നു. நாம் உலகத்தின் பல பகுதிகளிலே தேவனுடைய வார்த்தை அறிவிக்க போவதனால் ഉഗാണ്ട, உகாண்டா, കെന്യ, கென்யா, ഗാന, கானா, സിംബാബ്വെ, சிம்பாப்வே, കാമറൂൺ, கேமரூன், സൗത്ത് ആഫ്രിക്ക, சவுத் ஆப்பிரிக்கா, നൈജീരിയ, நைஜீரியா, മലേഷ്യ, மலேசியா, UK, UK, US, US, ഓസ്ട്രേലിയ ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலே ഇത്രയും സ്ഥലത്ത് നല്ല വർത്തമാനം കൊണ്ടുപോയി. நான் இவ்வளவு தேசங்களுக்கு தேவனுடைய நற்செய்தியை கொண்டு போயிருக்கிறேன். പക്ഷെ എന്റെ ഭാഷയിൽ ഞാൻ അവിടെ സംസാരിച്ചില്ല. நான் இந்த நாடுகள் எல்லாம் என்னுடைய மதர் தாய் பாஷையிலே நான் பேசினது கிடையாது. ഇംഗ്ലീഷിലാണ് എന്റെ ശുശ്രൂഷ. நான் ஆங்கிலத்திலே தான் பேசி இருக்கிறேன். ഇംഗ്ലീഷിൽ ശുശ്രൂഷിക്കുമ്പോൾ വിചാരിക്കരുത് ഞാൻ ഹൈലി ക്വാളിഫൈഡ് ആണ്. நான் ஆங்கிலத்திலே பேசுகிற போது நீங்கள் நினைத்திட வேண்டாம் நான் ரொம்ப படித்தவன் என்று. എന്റെ അച്ഛനും അമ്മയ്ക്ക് 6 മക്കളുണ്ട്. என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நாங்கள் 6 பிள்ளைகள். ഞാനാണ് മൂത്തത്. நான் மூத்த மகன். ആ 6 മക്കൾ ഏറ്റവും കുറഞ്ഞ പഠിത്തം എനിക്കാണ്. இந்த 6 பிள்ளைகளிலே மிகவும் குறைவாக படித்தது நான் மட்டும்தான். എന്നാൽ ആത്മീയ ലോകത്തിൽ ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே 3 ഡോക്ടറേറ്റ് ഞാൻ എടുത്തിട്ടുണ്ട്. 3 டாக்டர் பட்டங்களை பெற கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ബാക്കി പല പല അവാർഡുകളും തന്നിട്ടുണ്ട്. இன்னும் அநேக அவார்டுகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு துணை செய்தார். അത് US നിന്നും ഓസ്ട്രേലിയയിൽ നിന്നൊക്കെ കിട്ടിയതാണ്. அது
அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா தேசங்களிலிருந்து எனக்கு கிடைத்தவை. അപ്പോൾ അതൊക്കെ വാങ്ങിക്കുന്ന സമയത്ത് அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்கிற போது അവർക്ക് റെസ്പെക്ട് കൊടുക്കാൻ വേണ്ടി அவர்களை கனம் பண்ணுவதற்காக ഞാൻ അത് സ്വീകരിക്കും. நான் அதை வாங்கிக் கொள்வேன். പക്ഷെ ഉള്ളുകൊണ്ട് ഞാൻ ചിരിക്കാറുണ്ട്. ஆனால் என்னுடைய இருதயத்திலே நான் சிரிப்பதுண்டு. കാരണം എൻ്റെ കർത്താവ് അതിനു മുമ്പേ ഈ പട്ടം എല്ലാം തന്നു കഴിഞ്ഞു. ஆனால் இந்த மனிதர்கள் எனக்கு இந்த பட்டங்களை தருவதற்கு முன்பாகவே எனது ஆண்டவர் இந்த பட்டங்களை எல்லாம் எனக்கு தந்து விட்டார். ആ ലോക മനുഷ്യന് പൈസ കൊടുത്ത് വാങ്ങിക്കാൻ പറ്റില്ല ആ പട്ടം. ஆனால் உலக மனிதனிடத்திலிருந்தே காசு கொடுத்து வாங்கிவிடல பட்டம். ആമേൻ. ആ പരിശുദ്ധാത്മാവിനെയാണ് ദൈവം എന്നെ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നത്. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. അതിന്റെ ഗിഫ്റ്റാണ് ഞാൻ ഉപയോഗിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. என்னிடத்திலே செயல்படுகிற அந்த தேவனுடைய ஆவியானவர் என்னை அதிகமாய் பயன்படுத்தி வருகிறார். ആ ഗിഫ്റ്റ് ഉള്ളത് കൊണ്ട് ഞാൻ ലോകം മുഴുവൻ പോകുന്നു. அந்த தேவனுடைய கிருபையின் வரம் எனக்குள்ள இருப்பதனால் தேவன் உலகத்தின் பல பகுதிகளில் என்னை பயன்படுத்தி வருகிறார். ഞാൻ പോകുന്നതല്ല, പലരും എന്നെ വിളിക്കുന്നു. நான் போகவில்லை, ஆனால் அநேகர் என்னை அழைத்து தேவநாமத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார். എന്റെ പ്രോഗ്രാം എല്ലാം ഞാൻ വീഡിയോയിൽ എടുക്കാറുണ്ട്. என்னுடைய எல்லா தேவனுடைய ஊழியத்தையும் என்னுடைய வீடியோவிலே பதிவு செய்வதுண்டு. എക്സെപ്റ്റ് ഇന്ത്യ ആൻഡ് ദുബായ്. இந்தியாவிலும் துபாய் தேசத்திலும் இருக்கிற ஊழியத்தை விட்டு. പക്ഷെ ഇന്ന് ഫസ്റ്റ് ടൈം ഇവിടെ റെക്കോർഡ് ചെയ്ത് തുടങ്ങുന്നു. நான் இன்றைக்கு இந்திய தேசத்திலே முதலாவது என்னுடைய செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். കാരണം പലരും ചോദിക്കാറുണ്ട് എൻ്റെ അടുത്ത്. அநேகர் என்னிடத்தில் கேட்பதுண்டு, ഞാൻ ആഫ്രിക്കയിലും അവിടെ എവിടെയൊക്കെ പോകുമ്പോഴാണ് ഈ അത്ഭുതം അടയാളങ്ങളൊക്കെ നടക്കുന്നു. அமெரிக்காவிலும் ஆப்பிரிக்காவும் போது ஆண்டவர் உங்களை கொண்டு பலமான காரியங்களை செய்கிறார். പക്ഷെ ഇന്ത്യയിലെ കേരളാവിൽ നടക്കുമോ? ஆனால் இந்தியாவிலும் கேரளாவிலும் இப்படிப்பட்ட அதிசயங்களை உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்பதுண்டு. പക്ഷെ ലാസ്റ്റ് സൺഡേ ആ ഒരു ചർച്ചിൽ ചെന്നപ്പോൾ അവിടെ 3 പേര് വീഴുകയും கடைசி ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு சபைக்கு சென்ற போது அங்கே 3 பேர் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவர் விழுந்தார்கள். അവർ പരിശുദ്ധാത്മാവ് പ്രാപിക്കുകയും அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். കൃപാവരങ്ങളെ സ്വീകരിക്കുകയും ചെയ്തു. ஆண்டவருடைய கிருபையின் வரங்களை பெற்றுக் கொண்டார்கள். അപ്പോൾ എന്തുകൊണ്ട് തമിഴ്നാട്ടിൽ നടക്കില്ല? அதே தேவனுடைய வல்லமை ஏன் நம்முடைய சபையில் நடக்க கூடாது? இன்றைக்கு നടക്കണമോ? நடக்க வேண்டுமா? ഒന്ന് ലൗഡായിട്ട് പറഞ്ഞോളൂ. ആമേൻ. எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம் ஆமென் என்று. ലൗഡാ ലൗഡാ. இன்னும் சத்தமா. നിങ്ങൾക്ക് ഇതുവരെ അറിയില്ല. உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்கவில்லை. இது போதாது என்று நினைக்கிறேன். ഞാൻ പറയുമ്പോൾ നിങ്ങൾ ആമേൻ പറയണ്ട. நான் சொல்லுகிற போது நீங்கள் ஆமென் சொல்ல வேண்டும் என்று நான் നിങ്ങളുടെ விரும்புகிறேன். ഉള്ളിൽ നിന്നും ആമേൻ വരാണെങ്കിൽ മാത്രം പറഞ്ഞാൽ മതി. உங்களுடைய இருதயத்திலிருந்து தேவனை துதிக்கிற துதி வரும் என்றால் மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள். ആമേൻ. ஆமென். ഞാൻ ജനിച്ചത് മലേഷ്യയിലാണ്. நான் மலேசிய தேசத்திலே பிறந்தேன். ഇന്ത്യൻ സിറ്റിസൺഷിപ്പ് ഉണ്ട്. இந்திய தேசத்து குடியுரிமை எனக்கு உள்ளது. എന്നാൽ ദുബായിലാണ് റെസിഡൻസ്. நான் தங்கி இருப்பதெல்லாம் துபாய் தேசத்திலே. എനിക്ക് 2 മക്കളുണ്ട്, ഒരു ആണും പെണ്ണും. ஒரு ஆணும் பெண்ணுமாக 2 பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள். അവർ ഫാമിലി ആയിട്ട് ദുബായിലാണ്. அவர்களெல்லாம் குடும்பமாய் துபாய் தேசத்திலே இருக்கிறார்கள். അവരുടെ കൂടെയാണ് ഞാനും എൻ്റെ വൈഫും താമസിക്കുന്നത്. நான் அவர்களோடு கூட தங்கி இருக்கிறேன். അവിടെ ദൈവം കൊണ്ടുപോയതിന് ഒരു റീസൺ ഉണ്ടായിരുന്നു. தேவன் என்னை அந்த தேசத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு காரணம் இருந்தது. കാരണം ലോകം മുഴുവൻ പോണെങ്കിൽ എല്ലാ എംബസിമാരും ദുബായിലുണ്ട്. நான் உலகம் எங்கும் செல்வதற்கு துபாய் தேசத்தில் தான் எல்லா எம்பசியும் இருக்கிறது. എനിക്ക് ജസ്റ്റ് 15 minutes ഡ്രൈവ് എനിക്ക് വിസ അപ്ലൈ ചെയ്യാം. நான் ஒரு 15 நிமிடம் என்னுடைய வாகனத்திலே சென்றேன் என்றால் எனக்கு விசா அப்ளை பண்ணுகிற எல்லா காரியத்திற்கும் எனக்கு அந்த தேசம் வசதியா இருக்கிறது. അതുകൊണ്ട് എൻ്റെ ദൈവം ദുബായിൽ കൊണ്ട് ആക്കിയിട്ട് വിസ തരുവാൻ തുടങ്ങി. அது ஆனபடியினால் தேவன் அந்த தேசத்திலே அவர்களை வைத்து அந்த பகுதியிலே அவருக்கு எல்லா வசதிகளையும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். അനേക ഡിസ്ട്രിക്ട് പാസ്റ്ററും ബിഷപ്പുമാർക്കും പോകാൻ പറ്റാത്ത സ്ഥാനത്ത് அநேக பெரிய தேவ மனிதர்கள் போகாத இடங்களிலே கர்த்தரை கொண்டு போயிருக்கிறார். ആമേൻ. ஆமென். ആദ്യമായിട്ടാണ് കേരളത്തിന്റെ പുറത്ത് ശുശ്രൂഷയുമായിട്ട് വന്നത്. இது முதல் முறையாக கேரளா பகுதியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிலே ஊழியத்திற்காக வருகிறேன். പക്ഷെ എന്നെ ഇൻവൈറ്റ് ചെയ്തത് വേറൊരു ചർച്ചും വേറൊരു പാസ്റ്ററാണ്. என்னை இந்த தமிழ்நாட்டிற்கு என்னை அழைத்தது வேறொரு சபையும் வேறொரு ஊழியரும். പക്ഷെ ദൈവത്തിന്റെ പ്ലാൻ ഇവിടെയായിരുന്നു. ஆனால் தேவனுடைய திட்டம் இங்கே இருந்தது. ആമേൻ. ஆமென். നിങ്ങൾ ലക്കുള്ളവരാണ്. நீங்க மிகவும் லக்கானவங்கன்னு சொல்றேன். ആമേൻ. ஆமென். ആണോ? அப்படிதான் நான் கேட்கிறாரு.
അപ്പൊ ലക്കുണ്ടെങ്കിൽ ദൈവത്തിന് എന്തോ നിങ്ങളുടെ അടുത്ത് ചെയ്യുവാനുണ്ട്. உங்கள்கிட்ட லக் இருந்ததுன்னா தேவனுக்கு ஏதோ உங்களிடத்துல செய்ய வேண்டிய வேலை இங்க இருக்கிறது. അല്ലെങ്കിൽ ദുബായിൽ തന്നെ ഇവിടെ കൊണ്ടുവരില്ല. அப்படி இருந்திருந்தால் தேவன் என்னை துபாய் தேசத்திலிருந்து உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்க மாட்டார். അപ്പോൾ ഇന്ന് മീറ്റിംഗ് തീർന്നു പോകുന്നതിന് മുമ്പ്, இந்த மீட்டிங் முடிவதற்கு முன்பாக ദൈവം തരാനുള്ളത് സ്വീകരിച്ചോളണം. ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புவதை தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ഇന്ന് അക്സെപ്റ്റ് ചെയ്യാതെ പോവുകയാണെങ്കിൽ, இந்த நாளில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் போவீர்கள் என்றால் അത് ഓപ്പർച്യൂണിറ്റി നിങ്ങൾ മിസ്സാവും. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் நழுவ விடுவீர்கள் என்று அர்த்தம். ആമേൻ. ஆமென். എന്റെ ശുശ്രൂഷ ഇങ്ങനെയല്ല. என்ற ஊழியம் இப்படி அல்ல. ഇവിടെ തമിഴ്നാടായതുകൊണ്ട് റെസ്ട്രിക്ഷൻ ഉണ്ടെന്നായിരിക്കും. தமிழ்நாட்டிலே எனக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ഈ കട്ടുപാട് ബൈബിളിൽ ഇല്ല. இந்த கட்டுப்பாடெல்லாம் பைபிள்ல கிடையாது. മനുഷ്യൻ കട്ടുപാട് ഉണ്ടാക്കുന്നത്. மனுஷன் கட்டுப்பாடு கொண்டு வருகிறார்கள். ആമേൻ. ஆமென். എപ്പോഴും ബൈബിളിന്റെ ശുശ്രൂഷ ചെയ്യുമ്പോൾ தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிற போது ലോക ബുദ്ധി നമ്മളിൽ വരരുത്. தேவனுடைய அந்த உலகத்தின் அறிவு நமக்குள்ளே வர வேண்டாம். ആത്മാവിന്റെ ബുദ്ധിയിൽ ശുശ്രൂഷിക്കുക. நாம் எப்பொழுதும் தேவனுடைய ஆவியின் நிறைவினால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ആത്മാവ് എന്ത് നമ്മുടെ അടുത്ത് പറയുന്നു അത് ചെയ്യാൻ അനുവാദം കൊടുക്കുക. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து எதை செயல்படுத்த விரும்புகிறாரோ அதற்கு நாம் நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். അവിടെ ദൈവത്തിന്റെ ആത്മാവിന്റെ വിടുതൽ നടക്കും. அப்படிப்பட்ட இடத்தில் தான் தேவனுடைய ஆவியானவர் செயல்பட முடியும். ആമേൻ. ஆமென். ആമേൻ. ஆமென். ആർക്കെങ്കിലും ഒരാൾക്ക് എനിക്ക് വായിച്ചു തരണം ബൈബിള്. யாராவது எனக்கு இந்த வேத பகுதியை வாசித்துக் கொடுங்கள். മാത്യു 14, மத்தேயு எழுதின മാത്യു സുവിശേഷത്തിൽ ചാപ്റ്റർ 14 verse 31. 14ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். ആമേൻ. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து ഉടനെ. ആമേൻ. യേശുവിന് നമ്മുടെ മനുഷ്യനെ കണക്ക് നാളെ വരാം മറ്റന്നാൾ വരുന്ന പരിപാടിയില്ല. இயேசுவுக்கு மனிதன் சொல்வதை போல நாளை பார்க்கலாம், அதற்கு பிற்பாடு பார்க்கலாம் என்று சொல்லுகிற வேலை கிடையாது. നമ്മുടെ പെന്തക്കോസ്തിന്റെ ഇടയിൽ പറയും, ഞാൻ പ്രാർത്ഥിച്ചിട്ട് മറുപടി പറയാം. நம்ம பெந்தேகோஸ்து அனுபவத்துல நான் ஜெபித்து விட்டு உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொல்வார்கள். ചിലർ കഷ്ടതയോട് വന്നിട്ട് പറയാൻ ഒരു 10 രൂപ എനിക്ക് വേണമായിരുന്നു. சிலர் உங்களிடத்துல வந்து கேட்பார்கள், எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுங்கள் என்று. അയ്യോ ഇപ്പൊ വരെ എന്റെ പോക്കറ്റിലുണ്ടായിരുന്നു, ഞാൻ മരുന്ന് വഴിക്ക് കൊടുത്തിട്ട് വന്നു. நான் இப்பதான் என் பாக்கெட்ல இருந்துச்சு, ஆனா வர்ற வழியில வேற ஒரு ஆளு கொடுத்தேன் என்று சொல்லி விடுவோம். മനുഷ്യൻ റീസൺ കൊടുക്കുമ്പോ மனிதர்கள் அநேக காரணங்களை சொல்லுகிற போது, പക്ഷെ എന്റെ കർത്താവ് ഇമ്മീഡിയറ്റ്ലി, ஆனால் மனிதர்கள் காரணங்களை சொல்வார்கள், ஆனால் நம்முடைய தேவன் உடனடியாக நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். നിങ്ങൾ വീഴാൻ പോവുകയാണെങ്കിൽ, நீங்கள் அவருடைய சன்னிதியை விடுவீர்கள் என்றால், നിങ്ങളുടെ ജീവിതം നിങ്ങൾ അസ്തമിക്കാൻ പോകണമെങ്കിൽ, உங்களுடைய வாழ்க்கை ஒரு அஸ்தமிக்கிற அனுபவத்திற்குள்ளே போகும் என்றால், നിങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾ സ്കൂളിൽ പഠിക്കുമ്പോൾ അവർക്ക് പഠിക്കാൻ പറ്റാത്ത ഒരവസ്ഥയാണെങ്കിൽ, உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற போது அவர்களுக்கு படிக்க முடியவில்லை என்றால், നിങ്ങളുടെ കൃഷി നാശമാവാൻ പോകുന്നുവെങ്കിൽ, உங்களுடைய விவசாயம் நஷ்டப்படுகிற சூழ்நிலையில் இருக்கும் என்றால், നിങ്ങളുടെ കുടുംബജീവിതം പ്രശ്നങ്ങളായി മുമ്പോട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണെങ്കിൽ, குடும்ப வாழ்க்கை பிரச்சனை நிறைந்ததாக இருக்கும் என்றால், എന്റെ കർത്താവ് പറയുന്നത് என்று இயேசு சொல்லுகிறார், ഇമ്മീഡിയറ്റ്ലി உடனடியாக കരങ്ങളിൽ പിടിച്ചെണീക്കും. அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். ആമേൻ. ஆமென். ഇന്ന് നല്ല വർത്തമാനമായിട്ട് ദൈവം എന്നെ പറഞ്ഞു இந்த വിട്ടിരിക്കുന്നു. காலைவேளையிலே ஒரு நல்ல செய்தியோடு தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். ആ നല്ല വർത്തമാനം സ്വീകരിക്കാൻ നിങ്ങളൊക്കെ തയ്യാറാണോ? அந்த நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? അത് സ്വീകരിക്കുന്നവർക്ക് വിടുതല്. அதை யார் பெற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு விடுதலை உண்டு. എന്റെ അടുത്ത് തന്ന ദൂത് ഞാൻ നിങ്ങളുടെ അടുത്ത് പറയുന്നു. எனக்கு தேவன் தந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். അതിൽ ഞാൻ വെള്ളം ചേർക്കാറില്ല. நான் அதிலே தண்ணீர் சேர்ப்பதில்லை. അത് പരിശുദ്ധാത്മാവ് പറഞ്ഞത് ഞാൻ ഇവിടെ വന്ന് പറയുന്നു. எதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தருகிறாரோ அதை நான் உங்களிடத்திலே பேச അത് விரும்புகிறேன். പറഞ്ഞിട്ട് ഞാൻ ദുബായിൽ ചെല്ലുമ്പോ എനിക്ക് ബ്ലെസ്സിങ് കിട്ടും. நான் அதை உங்களிடத்திலே சொல்லிவிட்டு துபாய் தேசத்திற்கு நான் திரும்புகிற போது அதனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். അത് എനിക്ക് കിട്ടുന്നത്. அது எனக்கு கிடைக்கிறது. നിങ്ങൾ ഞാൻ പറയുന്നത് എടുക്കുകയാണെങ്കിൽ, நான் சொல்லுகிற அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், അത് എന്റെ വാഴ്ത്തോടെ വാർത്തയല്ല, அது என்னுடைய வார்த்தை அல்ல, നിങ്ങളുടെ കയ്യിലിരിക്കുന്ന ബൈബിളിന്റെ വാർത്തയാണ്. அது தேவனுடைய வேதத்தினுடைய வார்த்தை. അത് സംസാരിക്കുമ്പോൾ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിങ്ങളുടെ ഉള്ളത്തിൽ നിങ്ങൾ സ്വീകരിക്കുകയാണെങ്കിൽ, அந்த
அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், കർത്താവ് പറയുന്ന കണക്ക് നിങ്ങൾ എണീക്കുകയാണെങ്കിൽ, தேவன் சொல்லுகிறது போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எழுந்திருப்பீர்கள் என்றால், പടകിൽ കയറി അക്കരെ പോകാൻ പറഞ്ഞാൽ പോയിക്കൊള്ളണം. தேவன் உங்களிடத்திலே ஒரு படகிலே ஏறி அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னால் நீங்கள் அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். അല്ലാതെ മാനുഷിക രീതിയിൽ നിങ്ങൾ എക്സ്ക്യൂസ് പറഞ്ഞുകൊണ്ട് കരയിൽ നിൽക്കുവാനല്ല. ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ஒரு படகிலே ஏறி அக்கறைக்கு செல்லுங்கள் என்று. ஆனால் நீங்களோ அநேக காரணங்களை சொல்லி கரையிலே நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால், അതിനുവേണ്ടിയല്ല നിങ്ങളെ കണ്ടിരിക്കുന്നത്. அதற்காக அல்ல தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். അതിനുവേണ്ടിയല്ല ദുബായിൽ നിന്ന് എന്നെ ഇവിടെ കൊണ്ടുവന്നത്. அதற்காக அல்ல தேவன் துபாய் தேசத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். സത്യം നിങ്ങളെടുത്ത് വിളിച്ചു പറയാൻ അത്ര എന്നെ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്നു. தேவனுடைய சத்திய வார்த்தையை உங்களிடத்தில் அறிவிக்கும்படியாக தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். ആമേൻ. ஆமென். സ്വീകരിക്കാൻ തയ്യാറാണോ? அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? സ്വീകരിക്കാൻ തയ്യാറാണോ? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? സ്വീകരിക്കാൻ തയ്യാറുള്ളവരുടെ അടുത്ത് കർത്താവ് വന്നിട്ട് ഇമ്മീഡിയറ്റ്ലി யாரெல்லாம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அவரிடத்திலே தேவன் உடனடியாக ആ വാക്യം കൊണ്ട് വായിച്ച്, உடனே இயேசு கையை நீட்டி, കൈ നീട്ടി. യേശു കൈ നീട്ടുന്നു. இயேசு கையை நீட்டுகிறார். നിങ്ങളുടെ ഫ്രണ്ടിൽ യേശു കൈ നീട്ടുകയാണ്. இந்த கால வேளையிலே தேவ சந்நிதியிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் முன்பாக தேவனுடைய கரம் അത് வந்திருக்கிறது. നിങ്ങളുടെ ഉൾമനസ്സിൽ നിങ്ങളുടെ പരിശുദ്ധാത്മാവിനെ നിങ്ങൾക്ക് കാണാൻ പറ്റുമെങ്കിൽ, அதை நீங்கள் உங்களுடைய பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் கண்களால் பார்க்க முடியும் என்றால், നിങ്ങളുടെ കൈ നീട്ടാൻ പറ്റുമോ? உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்ட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? നീട്ടാമോ? ஹalleluya. நீட்ட முடியும். നീട്ടാമോ? எத்தனை பேர் நீட்ட ஆயத்தமாக എന്റെ இருக்கிறீர்கள்? കർത്താവ് നിങ്ങൾ ഒരു സ്റ്റെപ്പ് ഫ്രണ്ടിൽ വെച്ചാൽ മതി. நீங்கள் ஒரு அடியை முன்னே எடுத்து வைக்கிற போது ബാക്കി എല്ലാം എന്റെ കർത്താവ് റൈറ്റ് ഹാൻഡിൽ നിങ്ങളെ എടുത്തുകൊണ്ട് പോകും. நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிற போது கர்த்தர் தமது வலது கரத்தினால் உங்களை பிடித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ആമേൻ. ஆமென். അപ്പൊ ഇവിടെ നമ്മൾ വായിച്ചത് എന്റെ കർത്താവ് കൈ നീട്ടി. இயேசு கை நீட்டி ആരുടെ അടുത്ത കൈ നീട്ടിയത്? அவனை பிடித்து யாரை நோக்கி இயேசு கை நீட்டினார்? அங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? അത് വായിച്ചതാരാ? அது யாரிடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? അത് വായിക്ക്. வாசி. കേട്ടോ? 14:31. உடனே இயேசு கையை நீட்டி ഓക്കേ. அவனை பிடித்து, ആ വ്യക്തിയെ പിടിച്ചു. அந்த மனிதனை பிடித்தார். அற்ப விசுவாசியே, അല്പവിശ്വാസിയെ. அற்ப விசுவாசியே. നമ്മളെല്ലാം വിചാരിക്കുന്നത് നമ്മളെല്ലാം പൂർണ്ണ വിശ്വാസികളാണ്. நாம் எல்லாரும் நம்ம நினைத்துக் கொள்கிறோம் நம்ம எல்லாம் பரிபூர்ணம் நிறைந்தவர்கள் என்று விசுவாசிகள். നമ്മൾ വിചാരിക്കുന്നത് ഇപ്പൊ കർത്താവ് വരുമ്പോ നമ്മൾ പോകും. இயேசு வருகிற போது நான் போய்விடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். പക്ഷെ ഞാൻ ലോകം വഴിക്ക് എന്റെ കർത്താവ് ഈ കൃപാവരങ്ങളും തന്ന് വിട്ടു തീരുമ്പോൾ, இந்த உலகம் எங்கும் என்னை கிருபைகளை தந்து தேவன் அனுப்பி இருப்பது, ചില ഭാഗങ്ങൾ ഞാൻ വായിച്ചു വരുമ്പോ, ചില ഭാഗങ്ങൾ ഞാൻ നിങ്ങളുടെ അടുത്ത് സംസാരിക്കുമ്പോ, சில பகுதிகளை நான் வாசிக்கிற போது, சில பகுதிகளிலிருந்து நான் பேசுகிற போது, അത് എന്നോടും സംസാരിക്കുന്നു. அந்த வார்த்தை என்னோடும் பேசுகிறது. ഞാൻ ഉള്ളുകൊണ്ട് കരയുന്നു. நான் என்னுடைய இருதயத்திலே அழுகிறேன். ആ ഭാഗം ഞാൻ ചെയ്തില്ലല്ലോ. அந்த பகுதியிலே கூறப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்யாமல் இருக்கிறேன் என்று நான் அழுவதுண்டு. ലക്കി എന്റെ യേശു ഇപ്പൊ വന്നില്ല. இயேசு என்னுடைய வாழ்க்கை இதுவரை வராதது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியமாய் நினைக்கிறேன். കാരണം വന്നിരുന്നെങ്കിൽ ഞാൻ ഇത് ചെയ്യാത്ത കൊണ്ട് സ്വർഗരാജ്യം എനിക്ക് കിട്ടില്ലായിരുന്നു. அந்த தேவனுடைய வார்த்தையின்படி செய்யாமல் இருப்பதனால் தேவனுடைய வருகையை நான் எடுத்துக்கொள்ளாமல் கைவிடப்படாமல் இருக்கிறதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். അപ്പൊ ഇന്ന് പ്രസംഗിക്കുമ്പോൾ അത് എനിക്കും കൂടെ ഉള്ളതാണ്. நான் உங்களோடு பேசுகிற அந்த வார்த்தை எனக்கும் சேர்த்துதான் நான் பேசுகிறேன் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ഞാൻ എന്റെ പ്രാക്ടിക്കൽ ജീവിതത്തിൽ ഞാൻ പ്രാക്ടിക്കലായിട്ട് യൂസ് ചെയ്യും. நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் எதை செய்கிறேனோ அதை தான் நான் பேசுகிறேன். எதை பேசுகிறேன் அதை செய்ய விரும்புகிறவனா இருக்கிறேன். അത് ചെയ്യുമ്പോൾ വിടുതൽ എനിക്ക്. அதை நான் தேவனுடைய வார்த்தை அப்படியே செய்கிற போது அது என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை கொண்டு வருகிறது. അത് അനുഭവിക്കുന്ന വ്യക്തിയാണ് ഞാനും എന്റെ കുടുംബം. நான் அதை என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் அனுபவித்திருக்கிறேன். என் குடும்பத்திலே அனுபவித்திருக்கிறேன். അപ്പൊ നിങ്ങൾക്കും ആ ഗിഫ്റ്റ് വേണ്ടേ? அந்த கிருபை உங்களுக்கு வேண்டுமா? നിങ്ങൾക്കും ആ ഗിഫ്റ്റ് വേണ്ടേ? அந்த இயேசுவின் கரம் உங்களுக்கு வேண்டுமா? ഇന്ന് തരാൻ ദൈവം തയ്യാറാണ്. இந்த கால வேளையிலே தேவன் உங்களுக்கு அந்த கிருபையை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். മനസ്സോടുകൂടി സ്വീകരിക്കാൻ തയ്യാറുള്ളവർക്ക് ഇന്ന് തരുമെന്ന് யார் ദൈവം. ஹிருதயத்தோடு ஏற்றுக்கொள்ள
விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு தேவன் தர ஆயத்தமா இருக்கிறார். മനസ്സ് കൊണ്ട് വാഞ്ചയോട് പ്രാർത്ഥിക്കുന്നവർക്ക് അത് തരുമെന്ന് ദൈവത്തിന്റെ ആത്മാവ്. யார் முழு இதயத்தோடு வாஞ்சையாய் தேவனை தேடுகிறீர்களோ அவர்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ജസ്റ്റ് ഇന്ന് സൺഡേ ആയതുകൊണ്ട് ഞാൻ ഒരു യോഗത്തിന് വന്നതായിട്ട് പോകരുത്. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆராதனைக்கு வந்தேன் என்று சும்மா போய்விடக் கூடாது. ഇന്ന് വന്നത് വല്ല പ്രാപിക്കാൻ അത്രേ. நான் இந்த நாளில் வந்தது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வந்தேன் என்ற உணர்வோடு நாம் தேவ சந்நிதியில் இருக்க வேண்டும். എത്ര പേർക്ക് ആ ഗിഫ്റ്റ് വേണം? எத்தனை பேருக்கு அந்த தேவனுடைய கிருபை வேண்டும்? എത്ര പേർക്ക് ആ ഗിഫ്റ്റ് വേണം? எத்தனை பேருக்கு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? എത്ര പേര് ആ ഗിഫ്റ്റ് റിസീവ് ചെയ്യാൻ തയ്യാറാണ്? எத்தனை பேர் தேவனுடைய அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? എത്ര പേര് എന്റെ കർത്താവ് കൈ നീട്ടി പിടിക്കണം? எத்தனை பேர் தேவன் இந்த காலை வேளையில் உங்களை அவருடைய கரத்தை நீட்டி உங்கள் கரங்களை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? താഴ്ന്നു പോകുന്നവരെയാണ് ദൈവം കൈകൊണ്ട് പിടിക്കുന്നത്. யாரெல்லாம் தாழ்ந்து போகிறார்களோ வாழ்க்கையிலே அடிமட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நேராக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். പക്ഷെ അവരെല്ലാം അല്പവിശ്വാസികളായിരുന്നു. அவர்கள் எல்லாம் அற்ப விசுவாசிகளாய் இருந்தவர்கள். ആമേൻ. ஆமென். നമ്മളൊന്നും പൂർണ്ണതയല്ല. நாம் ஒருபோதும் பூரணமுடையவர்கள் அல்ல. ഞാൻ പ്രസംഗിക്കുമ്പോൾ ഞാൻ പൂർണ്ണതയുള്ള ആളല്ല. நான் இங்கே பேசுகிறேன் என்றால் நானும் பூரணமான மனிதன் அல்ல. കർത്താവ് ഗിഫ്റ്റ് തന്നതുകൊണ്ട് ഞാൻ ഇവിടെ വന്ന് നിൽക്കുന്നു. தேவன் எனக்கு ஒரு கிருபையை தந்தபடியினால் நான் உங்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையுமாய் நிற்கிறேன். ഞാനും നിങ്ങളും എല്ലാം ഒരേപോലത്തെ വ്യക്തിയാ. நானும் நீங்களும் ஒருபோல மனிதர்கள் தான். ഒരു എക്സ്ട്രാ ഓർഡിനറി ഒന്നും എനിക്കില്ല. நாம் ஒன்றும் எக்ஸ்ட்ரா மனிதன் அல்ல. ഞാൻ ഇവിടെ വന്ന് വചനം എടുത്ത് സംസാരിക്കുമ്പോൾ நாம் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற போது ബാക്കി പ്രവർത്തിക്കുന്ന മുഴുവൻ പരിശുദ്ധാത്മാവാണ്. அந்த வார்த்தையிலே தேவன் தான் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். വാൾട്ടോ ഒന്നും ചെയ്യുന്നില്ല. நான் வேற எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை. But it is the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவரால் தான் செய்ய முடியும். Amen. 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 Can you read the rest? அந்த மீதி பகுதியை வாசிக்கலாம். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். അല്പവിശ്വാസികളെ എന്തിനെ നിങ്ങൾ സംശയിച്ചു? நீங்கள் ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? ഇപ്പോഴും ഇവിടെ കൂട്ടത്തിൽ ഇരിക്കുന്നവർ സംശയമായിട്ട് ഇരിക്കുന്ന ഒരുപാട് പേരുണ്ട്. அநேகர் இந்த கூட்டத்திலே சந்தேகத்தோடு காணப்படுகிறீர்கள். എന്നെ പിടിച്ച് ഈ ബാർ ബ്ലോക്ക് ചെയ്തിരിക്കുക. என்னை அங்கே வரவிடாமல் இந்த கம்பிகள் தடுக்கிறது. Amen. 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 നിങ്ങളുടെ അടുത്ത് സംസാരിക്കണമെന്ന് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു. உங்களோடு பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அறிவித்தார். സ്വീകരിക്കാൻ എന്നോട് സംസാരിക്കണേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നവരുടെ അടുത്ത് ദൈവം സംസാരിക്കും. என்னோடு பேச வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களிடத்திலே தேவன் பேச விரும்புகிறார். Amen. Amen. ആ ദൂത് എടുക്കാൻ തയ്യാറുള്ളവർ എത്ര പേരുണ്ട്? அந்த தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? അല്പവിശ്വാസികളെ, அற்ப விசுவாசிகளே, എന്നെ നിങ്ങൾ സംശയിച്ചത്? என்னை நீங்கள் ஏன் சந்தேகிக்கிறீர்கள்? എന്നെ നിങ്ങൾ സംശയിച്ചത്? ஏன் சந்தேகிக்கிறீர்கள்? ദൈവസന്നിധിയിലല്ലേ നിങ്ങൾ വന്നത്? தேவனுடைய சந்நிதியில் அல்லவா வந்தீர்கள்? പിന്നെ എന്തിനാ സംശയം? எதற்காக உங்களுக்கு சந்தேகம்? ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വ്യക്തമായിട്ട് ദാസിലാണ്. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில் உங்களோடு பேசுகிறார். എന്നെ സംശയിക്കുന്നത്? எதற்காக நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? ഞാൻ തന്നെയാണ് നിന്നെ വിളിച്ചിരിക്കുന്നത്. நான் தான் உங்களை அழைத்திருக்கிறேன். ഞാൻ സഞ്ചരിക്കുന്ന പടകിൽ നിന്നെ ക്ഷണിച്ചിരിക്കുന്നത്. நான் சஞ்சரிக்கிற அந்த படகிலே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ഭയപ്പെടുന്നത് എന്ത്? நீங்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள்? ലോക മനുഷ്യരെ ഒന്നും നോക്കണ്ട. உலக மனிதர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். കർത്താവ് വ്യക്തമായിട്ട് പറയുന്നത് ഞാൻ തന്നെയാണ് നിന്നെ വിളിച്ചിരിക്കുന്നത്. தேவன் உங்களிடத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் தான் உங்களை அழைத்திருக்கிறார் என்று. ഇത് എങ്ങനെ സംഭവിച്ചെന്ന് നിന്റെ വീട്ടുകാരും നാട്ടുകാരും ചിന്തിക്കുന്ന സ്ഥാനത്ത് உலக மனிதர்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்களை குறித்து சிந்திக்கிற போது இது எப்படி நடந்தது என்று നിന്നെ കൊണ്ട് എന്റെ കർത്താവിനെ ചിലത് ചെയ്യുവാനുണ്ട്. உங்களை கொண்டு தேவன் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். Are you ready to receive it? அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ഒന്ന് എഴുതിക്കുക. ஒரு சற்று எழுந்திருங்கள். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു, தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், അത് പൂർണ്ണമായിട്ട് ഏറ്റെടുക്കുകയാണെങ്കിൽ, அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், ഇന്നത്തെ ദിവസം കണക്കായിരിക്കില്ല നാളെ മുതൽ. இன்றைக்கு இருக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கை நாளை இருக்கிறது. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയാണ്, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், നീ സ്വീകരിക്കാൻ തയ്യാറാണെങ്കിൽ, நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால், നിന്റെ വീട്ടുകാർക്കും ദേശക്കാർക്കും உங்களுடைய வீட்டிலும் மற்றும் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக, നിങ്ങളുടെ ചർച്ചുകാർക്കും
உங்களுடைய சபைக்கும் பண்றது அவங்களுக்கு தெரியல. உங்களுடைய குடும்பத்திலும் இது എങ്ങനെ സംഭവിച്ചെന്ന് ചിന്തിക്കത്തക്ക இது எப்படி நடந்தது என்று சிந்திக்கிற அளவுக்கு ഞാൻ നിന്റെ കൈ പിടിച്ച് മുമ്പോട്ട് നടത്തും. ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து அன்பாக நடத்துவார். വിശ്വസിക്കുന്നു, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? വിശ്വസിക്കുന്നു, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? വിശ്വസിക്കുന്നു. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? In the name of the Father and of the Son and of the Holy Spirit, receive பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். in Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Amen. ஆமென். Yes. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുമ്പോൾ സ്വീകരിക്കാൻ തയ്യാറാണെങ്കിൽ பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிற போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் yes. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വ്യക്തമായിട്ടില്ല. தேவனுடைய ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்லுகிறார். Amen. ஆமென். ദൈവത്തിന്റെ കൃപ വേണ്ടി தேவனுடைய கிருபை வேண்டாமா? വേണം. வேண்டும். பைபிள் கீழே ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വ്യക്തമായിട്ട് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். വീണ്ടും ചോദിക്കുകയാണ്, திரும்பவும் கேட்கிறார். നീ വിശ്വാസി എന്ന് പറയുകയും ചെയ്യുന്നു, நான் விசுவாசி என்று சொல்கிறேன். പക്ഷെ ദൈവം പറയുന്നു, ஆண்டவர் கேட்கிறார். നീ എനിക്ക് ഉദ്ദേശിക്കുന്ന രീതിയിൽ പൂർണ്ണ വിശ്വാസമായിട്ടില്ല. நீங்கள் நினைக்கிறது போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் இன்னும் பூரணமடையவில்லை. കുറെ വസ്ത്രധാരണയും കുറെ മോടിയിലും മനുഷ്യരെ നോക്കുമ്പോൾ നീ വിശ്വാസിയാണ്. மனுஷர் பார்க்கிற போது நீங்கள் விசுவாசியா இருக்கிறீர்கள். പക്ഷെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ഈ സെക്കൻഡ് മുതൽ இந்த நிமிடம் முதல் ഞാൻ മറ്റൊരു കരുത്തനെ നിന്നെ പകരാൻ പോകുന്നു. வேறு ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அனுப்ப போகிறேன். അത് സ്വീകരിക്കാൻ തയ്യാറാണോ? அந்த ஆவி கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். Amen. 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 In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Out! Free her. In Jesus' name. Amen. Hallelujah. 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 ഞാൻ ആ ചാപ്റ്റർ വായിക്കുന്നതിന് മുമ്പ് ഞാൻ ഷോർട്ടായിട്ട് പറഞ്ഞുതരാം, കാരണം നമുക്ക് സമയക്കുറവുണ്ട്. அந்த பகுதியை நான் வாசிப்பதற்கு முன்பாக உங்களோடு அதில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். കർത്താവ് ഒരു സ്ഥലത്ത് ശുശ്രൂഷിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ இயேசு ஒரு இடத்திலே தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்த போது അവിടെ ജനം കൂട്ടം ഉണ്ടായിരുന്നു. அங்கே ஜனம் கூட்டமா இருந்தார்கள். ഡിസൈപ്പിൾസ് കൂടെ ഉണ്ടായിരുന്നു. சீஷர்கள் அவரோடு இருந்தார்கள். അവരെല്ലാം കേട്ട് തീർന്നപ്പോൾ அவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது ശിഷ്യന്മാരുടെ പടകിൽ കയറാൻ പറഞ്ഞു. இயேசு சீஷர்களை பார்த்து படகில் ஏறுங்கள் என்றார். എന്നിട്ട് പറഞ്ഞു, നിങ്ങൾ അങ്ങനെ അക്കരെ കടന്നോളൂ. இயேசு அவரிடத்திலே சொன்னார், நீங்கள் இந்த படகிலே அக்கறைக்கு போங்கள் என்று. അത് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ വന്ന് എത്തിക്കൊള്ളാം. அதற்கு பிற்பாடு நான் வந்து விடுகிறேன் என்று ആ சொல்லுகிறார். പടക്ക് ചെറുതായിട്ട് മൂവ് ചെയ്യാൻ തുടങ്ങി. அந்த படகு அப்படியே அக்கறை நோக்கி பிரயாணம் ஆரம்பித்தது. എന്നിട്ട് യേശു മലമുകളിൽ കയറിപ്പോയി. இயேசு மலையின் மேல் ஏறி போனார். എന്തിനാ പോയത്? இயேசு எதற்காக போனார்? യേശു ദൈവപുത്രനായിട്ട് இயேசு தேவனுடைய குமாரனாய் இருந்த போதும் പ്രാർത്ഥിക്കാൻ പോയി. அவர் ஜெபிக்கும்படியாக மலையின் மேல் ஏறினார் என்று வேதம் சொல்கிறது. നമ്മുടെ അടുത്ത് പ്രാർത്ഥിക്കാൻ പറയുമ്പോൾ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കാൻ, நம்மிடத்திலே ஜெபிக்க சொல்லுகிற போது நான் ஜெபிப்பதில்லை. ഇന്ന് നിങ്ങളുടെ ഭാഷണം പറയുന്നത് കേട്ട് പ്രാർത്ഥന എന്ന് പറയുമ്പോൾ ആർക്കും അത്ര ഉശരില്ല. உங்களுடைய போதகரும் சொல்லுகிறதை கேட்டேன். ஜெபம் என்று சொல்லுகிற போது யாருக்கும் அதன் மேல் நாட்டம் இல்லை. എന്റെ കർത്താവ് വേറെ പ്രാർത്ഥിക്കാൻ പോയി. இயேசு ஜெபிக்க போனார். ആമേൻ. ஆமென். അപ്പൊ യേശു പ്രാർത്ഥിക്കാൻ പോയപ്പോൾ இயேசு ஜெபிக்க போன போது ചെറുതായിട്ട് കാറ്റും ഓളവും വന്നു. அந்த கடலிலே சீஷர்கள் பிரயாணம் செய்கிற அந்த கடலிலே காற்றும் மழையும் வந்தது என்று பார்க்கிறோம். അപ്പൊ ശിഷ്യന്മാർ ബോട്ടിൽ കയറി ഇരുന്നിട്ട് അവർ വേറെ ചിന്താമണ്ഡലം അവർ ഫ്രണ്ട്സുമായിട്ട് സംസാരിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോൾ இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது அவருடைய சிஷ்யர்கள் படகிலே வேறு அநேக காரியங்களை குறித்து பேசிக்கொண்டு பிரயாணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். അവരറിഞ്ഞില്ല ബോട്ട് നീങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அவர்களுக்கு தெரியாது போட்டு போய் கொண்டிருக்கிறது. കുറച്ച് കഴിഞ്ഞിരുന്നപ്പോഴാണ് ചെറിയ കാറ്റിന് സ്ട്രെങ്ത് കൂടി. அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு பிரயாணப்படுகிற போது காற்று வேகமாக ஆரம்பித்தது. ആ വെള്ളത്തിന് വേവ്സ് കൂട്ടം കൂടി. அந்த அலைகளுக்கு வேகம் அதிகரித்தது. ആമേൻ. ஆமென். ജീവിതമാകുന്ന സ്ഥാനത്ത് வாழ்க்கை என்கிற பகுதியிலே വ്യക്തമായിട്ട് ദാസികൾ பரிசுத்த ஆவியானவர் மிகவும் தெளிவாக உங்களிடத்திலே பேசுகிறார். ജീവിതമാകുന്ന സ്ഥാനത്ത്
வாழ்க்கை என்கிற பகுதியில എന്റെ കുടുംബ ജീവിതത്തിൽ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், രണ്ടുപേർക്കും തൃപ്തിയായ രീതിയിൽ വരാൻ പറ്റുന്നില്ലല്ലോ. ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு திருப்தியான சூழ்நிலையில் வர முடியவில்லையே. കാറ്റും ഓളങ്ങളും ഈ കുടുംബത്തിൽ കൂടെ കടന്നു പോകുന്നു. காற்றும் அலைகளும் இந்த குடும்பத்தினூடாக கடந்து போகிறது. പക്ഷെ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ഞാനാണ് നിങ്ങളെ കണ്ടിരുന്നത്, நான் உங்களை அழைத்திருக்கிறேன், അവസാനം വരെ ഞാൻ നിങ്ങളുടെ കൂടെ ഉണ്ടായിരിക്കും, நான் கடைசி மட்டுமா உங்களோடு இருப்பேன். വിശ്വസിക്കുന്നു. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? എന്ത് പ്രശ്നം ഉണ്ടെങ്കിലും ശരിയെന്ന്, ஏது பிரச்சனைகள் மத்தியிலும், നിന്റെ കുടുംബത്തിൽ എന്ത് പ്രശ്നം ഉണ്ടെങ്കിലും ശരി, எந்த பிரச்சனைகள் மத்தியிலும் ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വ്യക്തമായി ഇന്നേ ദിവസം പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் மிகவும் தெளிவாக உங்களிடத்தில் சொல்கிறார், ഞാൻ ഇന്ന് തൊടാൻ പോകുന്നു, நான் உங்களை தொடுகிறேன், ആത്മാവിനാൽ നീ പ്രാപിക്കും, நீ பரிசுத்த ஆவியினால் இன்று நிரப்பப்படுவாய். നീ വിശ്വസിക്കുന്നു, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? നീ വിശ്വസിക്കുന്നു, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? വിശ്വസിക്കുന്നു, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? വിശ്വസിക്കുന്നു. இயேசு விசுவாசிக்கிறீர்களா? Amen. Hallelujah. Hallelujah. And to the Son, Amen. and to the Holy Spirit. Amen. Receive Receive. in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. 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 Amen. 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 Hallelujah. Hallelujah. അപ്പൊ പടകിൽ കയറാൻ പറഞ്ഞ ശിഷ്യന്മാർ പടകിന്റെ അകത്തുണ്ടായിരുന്നു. படகிலே சிஷ்யர்கள் உள்ளே இருந்தார்கள். അപ്പൊ നിങ്ങളുടെ ജീവിതമാവുന്ന പടക്, உங்கள் வாழ்க்கை என்கிற படகிலே നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതം നേരെ പോകുന്നില്ലെങ്കിൽ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சரியாக செல்லவில்லை என்றால், നിങ്ങളുടെ മക്കൾ നിങ്ങൾ ഉദ്ദേശിച്ച രീതിയിൽ വളരുന്നില്ലെങ്കിൽ, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நினைக்கிற விதமாய் வளரவில்லை என்றால், നിങ്ങളുടെ മക്കൾ നല്ല രീതിയിൽ പഠിക്കുന്നില്ലെങ്കിൽ, நீங்கள் நினைக்கிற விதமாய் நீங்கள் ஆசைப்படுகிற விதமாய் உங்கள் பிள்ளைகள் படிக்கவில்லை என்றால், നിങ്ങളുടെ കൃഷി നേരെ ഓടുന്നില്ലെങ്കിൽ, உங்கள் விவசாயம் தொழில் சரியாக செய்யப்படவில்லை என்றால், നിങ്ങളുടെ ജോലി സ്ഥലത്ത് നിങ്ങൾക്ക് പെർഫെക്റ്റ് ആയിട്ട് പെർഫോമൻസ് ചെയ്യാൻ പറ്റുന്നില്ലെങ്കിൽ, உங்களுடைய வேலை இடங்களிலே உங்களுக்கு வேலை செய்ய முடியவில்லை என்றால், നിങ്ങളുടെ നെയ്ബറിനെക്കാളും നിങ്ങൾ ഉയരുന്നില്ലെങ്കിൽ, உங்களுடைய பக்கத்திலே இருக்கிறவர்களை விட நீங்கள் உயர்த்தப்படவில்லை என்றால், അതുമാതിരിയുള്ള കാറ്റും ഓടും വരികയാണെങ്കിൽ, அதே போல அலைகளும் புயல்களும் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற போது എന്ത് വേണം? என்ன வேண்டும்? വിശ്വാസം. விசுவாசம் நமக்கு வேண்டும். വിശ്വാസികളായ നമുക്ക് വിശ്വാസമാണ് വേണ്ടത്. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் வேண்டும். ചെറിയൊരു പ്രശ്നം വന്നിരുമ്പോ ഓടി പാസ്റ്റർ എടുത്ത് പറയാണ്, ஒரு சின்ன பிரச்சனை வருகிற போது தேவ ஊழியரிடத்தில் ஓடி வருகிறோம். എന്നിട്ട് പാസ്റ്റർ പ്ലീസ് പ്രേ ഫോർ മീ, ஊழியக்காரரே எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறோம். ആമേൻ. ஆமென். കർത്താവ് പറഞ്ഞു, നീ എന്റെ നേർക്ക് വരാൻ പറഞ്ഞു. இயேசு சொல்லுகிறார், நீ எனக்கு என்னிடத்திலே வா என்று. പക്ഷെ എന്തുകൊണ്ട് നമ്മൾ വിശ്വാസ കുറവ് കൊണ്ട് നമ്മൾ പാസ്റ്ററുടെ അടുത്ത് പോകും, വിശ്വാസികളുടെ അടുത്ത് പോകും പ്രാർത്ഥിക്കാൻ. நாம் அநேக வேளையில் தேவனிடத்திலே விசுவாசம் குறைகிற போது நாம் தேவ சக விசுவாசிகள் ஊழியர்களை நாடுகிறோம். ആമേൻ. ஆமென். ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലാവുന്നു? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? ആമേൻ. ஆமென். അപ്പൊ ഇവിടെ ഓളവും കാറ്റും വന്നിരുന്നപ്പോൾ, கடலிலே அலையும் புயலும் வருகிற போது അതുവരെ യേശു കൂടെ ഇല്ലെന്നുള്ള കാര്യം മറന്നുപോയി. அதுவரை அவர்களுக்கு இயேசுவை குறித்து எந்த நினைப்பும் இல்லாமல் இருந்தது. പ്രശ്നങ്ങൾ ജീവിതത്തിൽ വരുമ്പോ, அலைகள் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற போது அப்படி விളിക്കും மாஸ்டர் மாஸ்டர். அப்பொழுது நாம் ரபி ரபி என்று அழைக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறோம். അപ്പൊ പ്രശ്നങ്ങൾ വന്നാലേ നിങ്ങൾ വിളിക്കുള്ളൂ. நாம் அநேக வேளைகளே பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போதுதான் ஆண்டவரை தேடுகிறோம். പ്രശ്നങ്ങൾ വന്നില്ലെങ്കിൽ വിളിക്കുന്നില്ല. நாம் பிரச்சனை வருகிற போது ஆண்டவரை அழைப்பதில்லை. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വ്യക്തമായിട്ട് ദാസന്റെ അടുത്ത് பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையிலே உங்களிடத்திலே பேசுகிறார். വരാൻ വേണ്ടി കാത്തിരിക്കുകയാണോ? പ്രശ്നങ്ങൾ വരാൻ വേണ്ടി കാത്തിരിക്കുക. நீங்கள் பிரச்சனை வரும்படியாக காத்திருக்கிறீர்களா? അത് വന്നതിന് ശേഷം വിളിക്കുന്നതിനേക്കാളും அது பிரச்சனை வந்த பிற்பாடு தேவனை தேடுவதை விட അതിനു മുമ്പ് വിളിക്കുന്ന എല്ലാ കഴിവും
அதற்கு முன்பாக நீங்கள் தேவனை தேடுவதல்லவா நல்லது. ഈ സെക്കൻഡ് മുതൽ പിടിച്ചു തുടങ്ങുക. இந்த நிமிடம் முதல் ஆண்டவரை தேடுங்கள். വെള്ളത്തിൽ താന്നു പോകുന്ന റൈറ്റ് ഹാൻഡ് കൊണ്ട് പിടിക്കുന്നതാണ് എന്റെ കർത്താവ്. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக நம்முடைய வலது கரம் கொண்டு அவர் நம்மை பிடிக்கிறவராய் இருக்கிறார். വിശ്വസിക്കുന്നു. யார் விசுவாசிக்கிறீர்களா? In the name of the Father and of the Son and of the Holy Spirit. ഒരു ദുഷ്ടന്റെ ആത്മാവോ ഒരു ദുഷ്ടന്റെ പ്രവൃത്തിയോ ഒന്നും കടന്നു വരാതെ കൽപ്പിക്കുന്നതാണ്. சத்துருடைய எந்த போராட்டங்கள் இந்த மகன் மேல் வராதபடி அவையெல்லாம் இந்த மகனை விட்டு மாறுபடியாக செபிக்கிறது. ഈ മലക്കോട്ടയ്ക്ക് സൂക്ഷിക്കുന്നതാണ്. தேவ கோட்டைகளை காத்துக்கொள்ளுமாறு செபிக்கிறது. ചെയ്യാൻ പോകുന്നതിനായിട്ട് ശ്രമിക്കുന്നു. ஆண்டவர் அப்படி செய்கிறபடியாக தேவனை துதிக்கிறோம். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். அப்ப பிரச்சனைகள் வராம காத்திருக்கிறது. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்படியாக நாம் காத்திருக்க வேண்டாம். അതിനു മുമ്പേ നമ്മളെ വിളിച്ചു തുടങ്ങുക. நாம் அதற்கு முன்பாகவே தேவனை நோக்கி அபயமிட வேண்டும். എന്റെ കർത്താവ് വലം കൈ പിടിക്കുന്ന വ്യക്തിയാണ്. நாம் அவரை அழைக்கிற போது அவர் தனது வலது கரம் நீட்டி நம்மை பிடிக்கிறார். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் நாம் அதை விசுவாசிக்கிறோம்? Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. அப்ப ഇവിടെ പ്രശ്നം വന്നപ്പോൾ അവർ വിളി തുടങ്ങി. அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த அலை வந்தவுடனே அவர்கள் இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தார்கள். വിളിച്ചത് എങ്ങനെയാ? மாஸ்டர் மாஸ்டர். அவரை ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்த ஆரம்பித்தார்கள். പക്ഷേ ആ സമയത്ത് അവർ തിരിഞ്ഞു നോക്കിയപ്പോൾ அவர்கள் அந்த நேரத்திலே திரும்பி பார்க்கிற போது ആ പടക് കുറച്ചുകൊണ്ട് ഉള്ളിലോട്ട് പോയി. கரையை விட்டு படகு சற்று தொலைவாய் போய்விட்டது. അവർക്ക് അവിടെ നിന്ന് കരയിലും വരാൻ പറ്റുന്നില്ല. இப்பொழுது அவர்களுக்கு கரையில் அக்கறைக்கும் போக முடியவில்லை, கரைக்கும் வர முடியாத அனுபவத்திலே காணப்படுகிறார்கள். ഇടയിൽ കിടന്ന് നെരുവ് കൊള്ളുന്നു. அவர்கள் அந்த அலைகளுக்கு மத்தியிலே பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். ചില വ്യക്തികൾ ഇതിന്റെ അകത്ത് ഇരിപ്പുണ്ട്. அநேகர் இதற்குள்ளே இருக்கிறீர்கள். മറ്റു സഭയിൽ നിന്നുകൊണ്ട് ഞാൻ പെന്തക്കോസ്ത് ലോകത്തിൽ വന്നു. நான் உலக சபைகளிலிருந்து பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு வந்தேன். ഇനി ഞാൻ എങ്ങനെ പോകും? நான் எப்படி போவேன்? ഞാൻ എങ്ങനെ എവിടെ നിൽക്കും? நான் எப்படி இங்கே நிற்பேன் என்று കൺഫ്യൂഷൻ വേണ്ട. அநேக சிந்தைகளோடு இருக்கிற உங்களுக்கு அந்த சிந்தை வேண்டாம் என்று சொல்லுகிறேன். എന്നെ വിളിച്ചിവിടെ കൊണ്ട് ഇരുത്തിയിട്ടുണ്ടെങ്കിൽ தேவன் உங்களை அழைத்து இங்கே ஏற்படுத்தி இருந்தால் അത് എന്റെ ദൈവത്തിന്റെ ശക്തി തന്നെയാണ്. அது தேவனுடைய வல்லமைதான், ആ ദൈവത്തിന്റെ പ്ലാൻ തന്നെയാണ്. அது தேவனுடைய திட்டம் தான். നിന്നെ ഈ പടകിലൂടെ കടത്തിക്കൊണ്ട് இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மூலமாய் அவர் அந்த படகுகளை உங்களை கடத்தி செல்வார். അക്കരെ എത്തിക്കുന്ന ഒരു ദൈവമത്രേ നമ്മൾ സേവിക്കുന്നത്. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அக்கறை சேர்க்கிறவராய் இருக்கிறார். Amen. ஆமென். Amen. ஆமென். പക്ഷേ ഇവിടെ ഡിസൈബിൾസ് നോക്കിയപ്പോൾ இங்கே சீஷர்கள் பார்க்கிற போது കാറ്റും കോളും വന്നപ്പോൾ அங்கே காற்றும் மழையும் அடித்த போது നോക്കിയപ്പോൾ ഒരാണ് വെള്ളത്തിൽ കൂടെ നടന്നു വരുന്നു. அவர்கள் இங்கே பார்க்கிறார்கள், ஒரு மனிதர் தண்ணீருக்கு மேலாக நடந்து வருகிறது. ആരാ കാണുന്നത്? அது யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. കർത്താവിന്റെ കൂടെ 3.5 വർഷം ശുശ്രൂഷയിൽ കൂടെ നടന്ന വ്യക്തി, அதை பார்த்த 3.5 ஆண்டுகள் தேவனோட ஊழியத்தில் இருந்த சீஷர்கள், എന്നിട്ടും അവർക്ക് കർത്താവിനെ തിരിച്ചറിയാൻ പറ്റിയില്ല. ஆகிலும் அவர்களுக்கு இயேசுவை அறிந்து கொள்ள முடியவில்லை. ആ വ്യക്തി വെള്ളത്തിൽ കൂടെ നടന്നു വന്നപ്പോൾ இயேசு தண்ணீர் மேல் நடந்து வந்தபோது ശിഷ്യന്മാര് അടുത്ത ശിഷ്യനെ വിളിച്ചുകൊണ്ട് പറഞ്ഞു, அந்த சீஷர்கள் மற்ற சீஷர்கள் அழைத்து சொன்னார்கள், നോക്ക് നോക്കുക അവിടെ ഒരു പിശാച് വരുന്നു. அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு தண்ணீரை நடந்து வருகிறார்கள், சீஷர்களுக்குள்ளே பேசுகிறார்கள், அங்கே பிசாசு வருகிறது என்று. അങ്ങനെ ബൈബിൾ എഴുതി. அப்படிதான் பைபிள் எழுதியிருக்கு. ആമേൻ. ஆமென். அப்படிதான் எழுதியிருக்காங்க. ആവേശം வருகிறது என்று. യേശുവിന്റെ ശിഷ്യന്മാര് 3.5 വർഷം യേശുവിന്റെ കൂടെ പോയി അത്ഭുതം അടയാളം എല്ലാം കണ്ടിട്ട് இயேசுடைய சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தார்கள். இயேசு செய்த அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தவர்கள். അവരെ ടേസ്റ്റ് ചെയ്തു. அவர்கள் அவரை ருசித்தறிந்தவர்கள். 5 അപ്പം 2 മീനും ഒക്കെ രുചിച്ച് കഴിച്ചവര്. அவர்கள் 5 அப்பம் 2 மீனை இயேசுவோடு இருந்து சாப்பிட்டவர்கள். ആമേൻ. ஆமென். അത്ഭുതം അടയാളങ്ങളൊക്കെ അവർ നേരിട്ട് കണ്ടു. அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்கள் சொந்த கண்ணால் பார்த்த சீஷர்கள், ഇത് പിതാവാം ദൈവത്തിന്റെ പുത്രൻ തന്നെയാണെന്ന് അവർ പറയുകയും ചെയ്തു. இவர் பிதாவின் குமாரன் என்று சொன்ன சீஷர்கள். എന്നിട്ട് യേശു വെള്ളത്തിൽ കൂടെ നടന്നു വരുന്ന കണ്ടപ്പോൾ ஆனால் அந்த சீஷர்கள் இயேசு தண்ணீர் மேல் நடந்து வருவதை பார்த்தபோது അവിടെ മുട്ടുകുത്തി കൈ ഉയർത്തിക്കൊണ്ട് ദൈവമേ നീ ഞങ്ങളെ രക്ഷിക്കാൻ വരുന്നല്ലോ എന്നല്ല വിളിച്ചത്. அவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லவில்லை. അതിന് പകരം പിശാച് ദോ വരുന്നെന്ന് പറഞ്ഞു. அவர்கள் அங்கே ஆவேசம் வருகிறது என்று, அங்கே ஏதோ ஆவி வருகிறது என்று கத்தினார்கள். ആമേൻ. ஆமென். അപ്പൊ ശിഷ്യന്മാർ അങ്ങനെ ചെയ്യുകയാണെങ്കിൽ നമ്മൾ എന്തായിരിക്കും ഗതി? சீஷர்களே அப்படி செய்தார்கள் என்றால் நம்ம எல்லாம் என்ன ஏமாத்திரம். നമ്മൾ പറയും നമ്മുടെ വിശ്വാസം
ஆமென். Artificial. நம்முடைய விசுவாசம் இப்படித்தான் இருக்கும். Amen. ஹalleluya. നിങ്ങളുടെ വിശ്വാസം ആർട്ടിഫിഷ്യൽ ആണോ? நம்முடைய விசுவாசம் செயற்கையானதானோ? செயற்கையானதா? Amen. ദുബായിൽ നിന്ന് വന്നിട്ട് ഞാൻ എന്തിനാ ഇങ്ങനെ സംസാരിക്കുന്നത്? துபாயில வந்து நான் எதுக்கு இப்படி பேசுறேன்? ഇത് ഓൾട്ടോ അല്ല പറയുന്നത്. நான் ஏதோ என் சொந்த வார்த்தைகள் அல்ல. ഇത് ആത്മാവ് പറയുന്നത് നിങ്ങളുടെ അടുത്ത് പറയുന്നതാണ്. அது பரிசுத்த ஆவியானவரிடத்திலே சொல்லுகிறது, நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ബ്രദേഴ്സ്, നിങ്ങളെ ആരെയും എനിക്കറിയില്ല. உங்களை யாரையும் எனக்கு தெரியாது. സിസ്റ്റേഴ്സ്, നിങ്ങളെ ആരെയും എനിക്കറിയില്ല. சகோதரிகளே, உங்களை யாரையும் எனக்கு தெரியாது. പാസ്റ്റർ അമ്മമ്മ എനിക്കറിയില്ല. பாஸ்டர் அம்மாவே எனக்கு தெரியாது. പാസ്റ്ററിനെ എനിക്കറിയില്ല. பாஸ்டர் எனக்கு தெரியாது. ഇന്നലെ ഞങ്ങൾ തമ്മിൽ കണ്ടുമുട്ടി. எப்படியோ நாங்கள் சந்தித்தோம். ഇന്നലെ ഒരു നേരത്തെ ഉച്ചയ്ക്കത്തെ സാപ്പാട് വന്നു. நேற்றைக்கு எனக்கு மத்தியானம் நீங்க உணவு கொடுத்தார்கள். നല്ല ടേസ്റ്റ് ആയിരുന്നു. நல்ல டேஸ்டா இருந்துச்சா? അത് ഞങ്ങൾ പറഞ്ഞു. அது நாங்கள் சொல்லுங்க. അത് ഞങ്ങൾ പറഞ്ഞു. அது நாங்கள் சொன்னோம். ആ കണക്ഷൻ മാത്രമേ ഇതുവരെ ഉള്ളൂ. அந்த சாப்பிட்டது கனெக்ஷன் தான் எங்களுக்கு இருக்குது. പക്ഷെ ഇന്നത്തെ ദിവസം കഴിയുമ്പോൾ இந்த நாள் தீருகிற போது കർത്താവിന്റെ രണ്ടാം വരവ് ഞങ്ങളുടെ കണക്ഷൻ ഉണ്ടായിരിക്കും. ஆண்டவர் இரண்டாவது வருகிற மட்டுமா எங்கள் ஐக்கியம் இருக்கும் என்று சொல்லுகிறேன். ആമേൻ. ஆமென். ഒരിക്കൽ ഞാൻ ഒരു സഭയിൽ പോയാൽ, நான் ஒரு முறை ஒரு சபைக்கு சென்றேன் என்றால் ആ വ്യക്തിയിലെ ആ പാസ്റ്ററും ഞാനുമായിട്ടുള്ള കണക്ഷൻ ഇപ്പോഴും തുടർന്ന് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു ലോകത്ത് മുഴുക്കെ. நான் அந்த போதகரோடு மீண்டும் தொடர்பிலே இருப்பேன். ഇവിടെയും അത് സംഭവിക്കുമെന്ന് എനിക്ക് ഉറപ്പുണ്ട്. நான் இந்த சபையிலும் அது தொடரும் என்று விரும்புகிறேன். ആമേൻ. ஆமென். വിരുമ്പത് വിശ്വസിക്കുന്നതല്ല, നടക്കും. அது அப்படியே நடக்கும். நாங்கள் இனியும் ஐக்கியத்திலே தொடருவோம் என்று உறுதியாக சொல்லுகிறேன். ആമേൻ. ஆமென். അപ്പൊ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ വന്ന് കർത്താവിന്റെ കൂടെ നടന്നവര്, കർത്താവിന് വേണ്ടി പ്രവർത്തിക്കുന്ന വ്യക്തികളെല്ലാം പറയുന്നതാണ് അത് പിശാചത്രേ. இயேசுவை கண்டவர்கள், இயேசுவின் வாழ்க்கையிலே அவரோடு கூட இருந்தவர்கள், இயேசுவின் அற்புதங்களை கண்டவர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ ஆவேசம் வருகிறது என்று இயேசுவை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். അവരത് പറയുമ്പോ അത്ഭുതം പോലും നമ്മൾ നടക്കാത്ത വ്യക്തികളായിരിക്കുമ്പോൾ നമ്മൾ എന്തെല്ലാം പറയും? அவர்களே அப்படி சொல்லுகிற போது இயேசுவை பார்க்கிறாத நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? എനിക്കും എന്റെ കുടുംബത്തിന് അത് പറയാൻ പറ്റില്ല. எனக்கும் எங்க குடும்பத்திற்கும் அதை சொல்ல முடியாது. ആമേൻ. ஆமென். പോകാൻ പറ്റുന്നില്ല, സമയം കൂടുതലായി. நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. അപ്പൊ വിശ്വാസികളെ, விசுவாசிகளே, കർത്താവിനെ വ്യക്തമായിട്ട് തിരിച്ചറിയുക. இயேசுவை இரத்தத்தை அறிந்தவர்களே, ആ 32 വാക്യം വായിച്ചു. அன்று 32வது வசனம், 14ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கலாம். அவர்கள் படவில் ஏறியவுடனே காற்று அமர்ந்தது. എന്റെ കർത്താവ് റൈറ്റ് ഹാൻഡ് വിട്ട് നിങ്ങളെ പിടിച്ച് പടകിൽ കയറ്റിയപ്പോൾ இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை பிடித்து படகிலே ஏற்றுகிற போது കാറ്റും കോളും അവിടെ നിന്നു. அங்கே காற்றும் மழையும் நின்றது என்று பார்க்கிறோம். എന്റെ യേശു കൈ നീട്ടുമ്പോൾ നിങ്ങൾ കൈ നീട്ടാൻ തയ്യാറാണോ? இயேசு தம்முடைய கரத்தை நீட்டுகிற போது உங்கள் கரத்தை நீட்ட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? എത്ര പേരുണ്ട് കൈ നീട്ടാൻ തയ്യാറാണ്? எத்தனை பேர் இயேசு கரம் நீட்டுகிற போது உங்கள் கரங்களை நீட்ட ஆயத்தமாக കൈ இருக்கிறீர்கள்? നീട്ടിയവരെല്ലാം എണീക്കോ? கரங்களை நீட்ட ஆயத்தமாக இருக்கிறவர்களெல்லாம் எழுந்திருக்கலாம். എണീറ്റ് നിൽക്കാം. எல்லாரும் எழுநேற்று நிற்கலாம். எழுந்து நிற்கலாம். ആമേൻ. ആമേൻ. കർത്താവിനെ വിളിക്കുക. இயேசுவே, മാസ്റ്റർ മാസ്റ്റർ, ஆண்டவரே ஆண்டவரே, രവി രവി, ரபி ரபி என்று ഞങ്ങളെ കൊണ്ട് വിചാരമില്ലയോ? எங்களை குறித்து உமக்கு சிந்தை இல்லையோ? കർത്താവ് പറയുന്നത് എനിക്ക് ചിന്ത ഉള്ളത് കൊണ്ടാണ് നിങ്ങൾ ഇമ്മീഡിയറ്റ്ലി കരം പിടിച്ചു പൊക്കിയെന്ന്. எனக்கு உங்களை குறித்த சிந்தை இருப்பதனால் உங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே உடனே நான் கரம் நீட்டி உங்களை தூக்கி விட்டேன். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், കരം നീക്കാൻ തയ്യാറാണോ? கரம் நீட்ட ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ഞാൻ നിന്റെ കരം പിടിച്ചിരിക്കുന്നു. நான் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறேன். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ഞാൻ നിന്റെ കരം പിടിച്ചിരിക്കുന്നു. நான் உங்கள் கரங்களை കരം பிடித்திருக்கிறேன். നീട്ടാൻ തയ്യാറാണോ? கரம் நீட்ட ஆயத்தமாக இருக்கிறீர்கள். ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், കരം നീട്ടാൻ തയ്യാറാണോ? கரம் நீட்ட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറയുന്നു, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், കരം നീട്ടാൻ തയ്യാറാണോ? பரிசுத்த ஆவியானவருடைய கரம் நீட்ட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ആത്മാവ് വ്യക്തമായിട്ട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். ആത്മാവ് വ്യക്തമായിട്ട് പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Receive.
ദൈവത്തെ ഒന്ന് സ്തുതിക്കാം. நம்முடைய தேவனை துதிப்போமா? കരങ്ങൾ അടിച്ചൊന്ന് സ്തുതിക്കാം. நம்ம கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Louder. இன்னும் சத்தமா, 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 Louder. Louder. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே கர்த்தரை செய்கிறார். Amen. ஆமென். Amen. ஆமென். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you for giving me an option to come over here. இங்கே வருவதற்கு இந்த வாய்ப்பை கர்த்தர் தந்தபடியாக உமக்கு நன்றி சொல்கிறேன். Bless this church. ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். Bless this congregation. இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கிறார். Bless all those who are present today. இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Bless your pastor. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Bless your pastor's wife. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Bless the pastor's son. ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Give them the courage. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு நிற்க Give them the power தேவரே உம்முடைய வல்லமையை கொடுக்கிறார். to do your will. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யும்படியா. Thank you, Jesus, for your going to do that. ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறபடியா உமக்கு நன்றி In செலுத்துகிறேன். the name of the Father ஆண்டவரே and of the Son and of the Holy Spirit. Bless this church in Jesus' name. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. ஆமென். வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை சேர்ந்து படுமா தேவா வல்லமை தாரும் தேவா